மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் முக்கியமாக இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் எனப்படுகிற ஒரு பிரச்சனைக்கு கீழே தான் நாங்கள் வல்னரபிலிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற எப்போதும், அதாவது எந்த நேரமும் இந்த எங்களுக்கு இருக்கின்ற உறவு பிரச்சனை காரணமாக அந்த உறவு பிரச்சனையாவது எவ்வாறு எங்களுக்கு இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனை அல்லது விந்து முந்துதலை ஏற்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். பல பேரிடம் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள், வாட்ஸ்அப் மூலமாக பல மூலமாக. எனவே அதுக்கு நான் கொஞ்சம் பதில்களைத்தான் இப்போது அளித்து கொண்டு இருக்கின்றேன். எனவே முக்கியமாக இங்கு இந்த ஒரு ஆணுக்கு இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அல்லது விந்து முந்துதல் ஏற்படுவதற்கு ஒரு கூடுதலான காரணமாக இருப்பது அவருடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது பெண் துணையாக இருக்கலாம். இது பல இடங்களிலே நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவமாகவும் என்னிடம் வருகின்ற நோயாளிகளிடம் பெற்ற தகவலை கொண்டு நான் சொல்லுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த பாலியல் உறவானது மிகவும் ஒரு உன்னத நிலையில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பாரதூரமான பிரச்சனை ஏற்படுத்தும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், முதலும் சொன்னேன், எனக்கு தெரியாது. என்னுடன் வேலை செய்கிற சில வைத்தியர்களுக்கு அண்மை காலமாக இந்த மாரடைப்பு நோய், ஹார்ட் அட்டாக் எனப்படுகிற பிரச்சனை ஏற்பட்டது. கடைசியிலே நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய மனைவியுடன் அவர்களுக்கு ஒரு ஒழுங்கான உறவோ அல்லது பாலியல் ரீதியான உறவோ அந்த இடத்துல இருக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் அந்த வைத்தியர்கள் பலதரப்பட்ட மன உளைச்சலுக்கு, ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம் அல்லது டிப்ரெஷன் என்று சொல்லுவோம், மன உளைச்சலுக்கு அவர்கள் உள்ளாகி அதன் காரணமாக இந்த நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பல பெண்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே கூட நான் என்னுடைய கிராமத்துக்கு சென்றிருந்தேன். எனவே அங்கே நான் உண்மையாக போயிருந்த போது ஒருவர் கண்டு சில விடயங்களை காய்த்து கொண்டிருக்கின்ற போது என்னுடைய நெருங்கிய ஒரு உறவினர் பெண் சொன்னார், அண்ணா 2-3 நாட்களாக 4-5 நாட்களாக உங்களுடைய நிகழ்ச்சி வரவில்லையே, ஏன் என்று கேட்டார். முதலிலே எனக்கு உடனடியாக ஸ்ட்ரைக் பண்ணிச்சது என்னவென்றால், பெண்கள் கூட பல பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், மிகுந்த சந்தோஷம். 2வதாக நான் அந்த பெண்ணுச்சு 4-5 நாட்களாக நான் கொஞ்சம் உடல்நிலை சரியாக பாதிக்கப்பட்டிருந்தேன், ஃப்ளூ காரணமாக. என்றபடியினாலே தான் என்னாலே கொஞ்சம் செய்ய முடியாமல் இருந்தது. இந்த இருமல் அடிக்கடி வருகின்றபடியினாலே என்னால் செய்ய முடியாதுதான் சொன்னேன். எனவே இதிலிருந்து நான் அறிந்து கொண்டதுன்னா, பெண்கள் கூட பல பேர் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இனி முக்கியமாக நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தால், அதாவது நாங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் என்று பார்க்கின்ற போது கூடுதலாக குடும்பத்துக்குள்ளே நான் ஒரு ஃபேமிலி கவுன்சிலராக இருக்கிறேன், சர்டிஃபைட் கவுன்சிலராக இருக்கிறேன், அதாவது ஒரு அதிகாரம் பெற்ற உளவள துணையாளராக கூட நான் இருக்கின்றேன். எனவே இந்த இடங்களை நான் பார்க்கின்ற போது குடும்பத்திலே இந்த புரள்வுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? கணவனோ மனைவி அல்லோ அவரை வெளியில் இருக்கின்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்று சொல்லுகின்ற போது அவருடைய அந்த கணவனினுடைய தாயாக இருக்கலாம், கணவனுடைய சகோதரங்களாக இருக்கலாம், அல்லது மனைவியினுடைய தாய் தகப்பனாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், மச்சான் மாமன்மாராக இருக்கலாம். இவர்கள் காரணமாகத்தான் இந்த கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை ஏற்படுகிறதே தவிர, கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் இடையிலே தனிப்பட்ட ரீதியிலே அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அண்மையிலே கூட உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே இந்த நேற்று தான் அது நடைபெற்றது. சைந்தவிக்கும் அடுத்தது பிரபல இசையமைப்பாளருக்கும் இடையிலே ஒரு விவகாரத்தை ஏற்பட்டது. அந்த இடத்திலே சொல்லப்பட்ட விடயம் என்னென்றால், அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, அந்த கணவனினுடைய தாய் காரணமாகத்தான், அதாவது கணவனுடைய தாய் காரணமாகத்தான் இந்த 2 பேருக்கும் இடையில இருக்க உறவு பிரிபட்டது என்று. எனவே கூடுதலாக நான் இப்போது ஒரு நன்மையை பார்க்கிறோம். பழைய காலங்களிலே இந்த நியூக்ளியர் ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்ற வகைகள் இருந்தது. நியூக்ளியர் ஃபேமிலி என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டும் இருந்தார்கள். எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்று சொல்லுகிற உறவினர்கள் இருந்தார்கள். இந்த முந்தைய காலங்களில் இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கின்ற போது, அதாவது அனைவருமே சேர்ந்து இருக்கின்ற போது, அந்த ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது பிள்ளை பேர் ஏற்பட்டாலோ பல இடங்களிலே அந்த மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ உதவக்கூடிய இருக்கும். ஆனால் சில பிரச்சனைகளை பார்க்கின்ற போது, இப்போதையான நிலைமைகளில் சில பிரச்சனைகளை பார்க்கிற போது இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை விட கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிற குடும்பமே உன்னதமான பிரச்சனை இல்லாமல் குடும்பமாக இருக்கிறது என்பதை எங்களாலே
அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் என்று பார்க்கின்ற போது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் யோசித்துக் கொள்ள வேண்டியது என்ன, உங்களுடைய கணவர், எனவே அவருக்கு நீங்கள் பாலியல் ரீதியான முழு இன்பத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நேற்று கூட நான் பதுளையிலே என்னுடைய கிளினிக்கில் நான் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த ஸ்பாவிலே வேலை செய்கிற பல பெண்கள் என்னிடம் வந்தார்கள். வந்து பலதரப்பட்ட விடயங்களை அவர்களை நாங்கள் பரிசோதித்து இரத்த பரிசோதனை எல்லாம் செய்வோம். அப்போது பரிசோதித்து பார்க்கின்ற போது அவர்கள் அப்போது நான் காய்த்து கொண்டிருக்கிறவர் சொன்னார், அதாவது தங்களுடைய மனைவிமாரிடம் என்னென்னத்தை ஆண்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அது கிடைக்காத பட்சத்திலே தான் அவர்கள் ஒரு மசாஜிங் ஸ்பாலரோ அல்லது ஸ்பாவையோ தேடி வர வேண்டிய, அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் இந்த மசாஜிங் ஸ்பாலர் ஸ்பா அல்லது ப்ரோத்தல் ஹவுஸ் என்று சொல்லுவோம், தேடி வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்று சில பெண்கள், சில இப்படிப்பட்ட இடங்களில் வேலை செய்கிற பெண்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த வந்திருக்கின்ற ஆண்கள் மீண்டும் அவர்கள் தங்களுடைய மனைவியுடனோ தன்னுடைய பெண் துணையுடனோ செல்லாமல் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி, எனவே அவ்வளவு அவர்கள் ஒத்துழைத்து தான் இந்த பாலியல் ரீதியான தொடர்புகளை ஆண்களுடன் மேற்கொள்கிறார்கள். எனவே அதே நிலையிலே தான் ஒரு மனைவியும் இருக்க வேண்டியது மிக முக்கியமானது கடமை. எனவே இப்போது நாங்கள் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் வேகமாகத்தான் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. என்றபடினாலே இந்த செக்ஷுவல் லைஃப் கூட பலதரப்பட்ட பிரச்சனைக்கு உள்ளாகிறது. எனவே என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய கணவரோ என்னுடைய ஆண் துணைக்கோ முழுவிதமான பாலியல் ரீதிய இன்பத்தை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெண்ணினுடைய ஒரு மனைவியினுடைய கடமையாக இருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படித்தான் பல பேரை அந்த ஆண்கள் தேடி கடைசியிலே பிரச்சனைக்கு உட்படுகிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் கன பேர் கேட்கின்ற விடயம், இந்த ஓரல் செக்ஸ், அதாவது வாய் மூலம் புணர்ச்சி செய்வது. அதாவது பெண்கள் ஆண்களுடைய ஆயன்கூறியே தங்களுடைய வாயில் எடுப்பது. சில பேருக்கு இது விளங்காமல் இருக்கும். ஓரல் செக்ஸ் என்றபடியெல்லாம் கொஞ்சம் விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். வாய் மூலம் புணர்ச்சி செய்வதால் ஏதாவது நோய்கள் ஏற்படுமா, அல்லது ஆணினுடைய இந்த சுக்கில புலகம் அல்ல விந்தை விழுங்குவதாலே பிரச்சனை ஏற்படுமா என்றால் ஏற்படுமா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். உண்மையாக சொல்ல போனால் அப்படி ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுடைய கணவர் உங்களுக்கு மட்டும் உரியவர், உங்களுக்கு வேறொருடன் அவர் தொடர்புகள் இல்லை என்றால் இவ்வாறு பாலியல் ரீதியான ஓரல் செக்ஸ் செய்கின்ற போது வாய்ப்புணர்ச்சியின் மூலமாக ஒரு விதமான நோயும் வராது. அந்த விந்தையோ அந்த சுக்கிலப்பாதை விழுங்குவதன் மூலமாக கூட ஒரு விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது. ஆனால் அந்த கணவருக்கு ஏதாவது ஒரு பாலியல் நோய் இருக்குமாக இருந்தால், மிக முக்கியமான பாலியல் நோய் என்ன, ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் எனப்படுகின்ற ஒரு வைரஸ். இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது 2 வகைகள் இருக்கிறது. ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 1 முதலாவது வகையானது வாயில் அந்த கிருமி இருக்கிறது. ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் டைப் 2 எனப்படுகிற 2வது வகையான கிருமியானது ஒரு பெண்ணினுடைய ஆணினுடைய இனப்பெருக்க தொகுதியில் இருக்கிறது. அதாவது ஆண் குறியிலும் யோனியிலும் இருக்கிறது. எனவே வாய் மூலம் புணர்ச்சி செய்கின்ற போது அந்த ஆணுக்கு இந்த ஹெர்பீஸ் 2 எனப்படுகிற நோய் இருக்குமாக இருந்தால் அது உடனடியாகவே பெண்ணுக்கு தொற்றும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த நோயில் ஏற்படுகிற பாரதூரமான விளைவுகள் என்ன என்பதை பற்றி நான் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு நான் சொல்வேன். எனவே ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் ஆனது உடலிலே இருந்து 100% அகற்ற முடியாது. எங்களிலே உடலிலே இருக்கின்ற நரம்புகளிலே, முதுகு பகுதியில் இருக்கிற நரம்புகளிலே இருக்கின்ற கலங்களிலே போய் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரானது மறைந்திருந்து மீண்டும் மீண்டும் எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்ற போது மீண்டும் இந்த நோய் திருப்பி வரும். அல்லது பெண்கள் கற்பம் தரிக்கின்ற காலத்திலே மீண்டும் இந்த நோய் புத்தூக்கம் பெற்று மீண்டும் அந்த வருத்தத்தை ஏற்படுத்தும். இதுதான் இந்த ஹெர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ். இதை பற்றிய விடயங்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். எனவே நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவருக்கு அறிமுகப்படுத்தலாம். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் எனக்கு இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.